கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையை தேவன் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாக்கி தருவதற்கு கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அப்பாவை நாங்கள் போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆண்டவரை வெளிப்படுவதாக. உங்க சமூகம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும். ஆண்டவரே, நீங்க எங்கள் மத்தியில் எழுந்தருளுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் ஆண்டவராய் இயேசு எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் அகற்றுகிற ஆவியானவர் எங்களுக்கு முன் செல்லும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே. ஆராதனை எல்லா பகுதிகளையும் உமது மகிமையுள்ள கரத்திலே கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்து ஒவ்வொரு பகுதிகளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்படி ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி, மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் மகத்துவமான தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது மகிமையுள்ள கரத்தில் ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்து ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையாய் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி ஆண்டவர் விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்திரிப்பேனே. அன்பு மட்டும் ஒருபோதும் மாறாதது.
மட்டும்தான். அந்த மாறாதவருடைய அன்பு ஒரு நாளும் உங்களை விட்டு நீங்கி போவதில்லை. மனிதனுடைய அன்பெல்லாம் மாறி போகும், ஆனால் தேவ அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. ஆகவேதான் நான் இதுவரையில் நிலைநிற்கிறோம். அவருடைய கிருபையை தாங்கி இருக்கிறது. ஒரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை கலைகளை கட்டி பாடுவோம். மாறிடா மானேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே அந்த அன்பை வெளிப்படுத்தினாரே. Kalvari
யாக்கோபு ஏமாற்றுக்காரனாக, வஞ்சிக்கிறவனாக காணப்பட்ட பொழுதிலும் கர்த்தர் யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார். யாக்கோபை சிநேகித்தார். யாக்கோபையும் ஏசாவையும் ரெண்டு பேரையும் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்கும்போது யாக்கோபை ஆண்டவர் சிநேகிப்பதற்கு எந்த நன்மையும் இடத்திலே கிடையாது. அந்த யாக்கோபை மாற்றினார், ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆனாலும் யாக்கோபின் பெயரை சொல்ல ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் தன்னை அறியப்படுத்தும் போதெல்லாம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று அறியப்படுத்திக் கொண்டார். யாக்கோபின் பெயரை சொல்ல வெட்கப்படவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரங்களிலே நீங்கள் சிநேகித்தவர்களெல்லாம் உங்கள் பெயரை சொல்வதற்கு வெட்கப்படலாம். அதில் ஆண்டவர் உங்களை அதிகமாய் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படி ஒரு விசை கரங்களை தட்டி எல்லாரும் சந்தோஷமாக என்ன தகுதிகளாக என்னை நீ சிநேகித்தவர்களாய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் உடல் நாளுக்கு நன்றி அடையாளங்கள் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார், நமக்கு துணையா இருப்பார். ஓ, நமக்கு துணையா இருப்பார், உங்களுக்கு துணையா இருப்பார், எனக்கு துணையா இருப்பார். யாக்கோபின் தேவன் எனக்கு துணையா இருப்பார் என்று சொன்னவர்கள் கரைகளை பெற்ற கற்று பயன்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வானம் பூமி படைத்த அந்த நல்ல தேவனிடத்திலிருந்து ஆகாத நன்மைகள் நமக்கு வரும். நம் கண்களை அவருக்கு எதிராக ஏறெடுக்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பாடலாக பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். மலைகள் பேர் தகனிடும், நிலை மாறி துணி அடைந்திடும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது. Yeah.
பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரின் ஆராதனையை அங்கீகரித்தது போல ஆண்டவரே எங்களையும் நீ ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆவியானவரை கிரியாகிய அந்த விடுதலையை இப்பொழுது சொந்தெடுத்துக் கொள்வார்களாக. எந்தெந்த காரியத்தினுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்கள், விண்ணப்பப்படுகிறார்களோ அத்தனை காரியத்திலும் இப்பொழுது உடைய பிள்ளைகளை வேண்டும் நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆராதனை பகுதிகளை நீங்க ஆசீர்வதித்து தரும்படி சொல்லிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இணையில்லாத நாமத்தில் சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி நின்ற வண்ணமாக காணிக்கைக்கு ஒரு பாடலை பாடுவோம். அப்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுத்து விட்டு நம்முடைய இருக்கையில் உட்கார்ந்து விடலாம். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே. Thank you.
பேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் பேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாம மையப்படும்படியாக ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியிலே நீங்க அசைவாடி கொண்டிருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனைகள் அனைத்து ஆண்டவரை பகுதிகளிலும் உங்களுடைய மகிமையான பிரசன்னத்தாரங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களோடு கூட தங்கியிருந்து எழுந்தருளி ஆராதனையில் எங்களை ஆசீர்வதித்ததற்காக, வழிநடத்தினதற்காக, ஆளுகை செய்ததற்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை ஆவியானவராக ஒவ்வொருடைய வாழ்விலும் என் கிரியை செய்திருக்கின்ற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் படைத்த காணிக்கைகளையும் ஆண்டவரே கர்த்தர் தசபாகங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கைகளையும் மிஷன் காணிக்கைகளையும் வேதா மொழிபெயர்ப்பு காணிக்கைகளையும் உம்முடைய ஆண்டவர் மகிமையுள்ள கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களில் வாங்கி எதை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் மாறா தேவன், நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய கரத்தில் வாங்கி அதை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் அமைக்கி கொலைக்கு மடியிலே சரிந்து விடும்படி கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வந்த வண்ணமாய் செல்லாமல் ஆண்டவரே கர்த்தருடைய மிகுந்த ஆசீர்வாதத்தோடு சொல்லும்படியாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கிற ஆண்டவரை சத்தியத்தை, ஆண்டவர் தேவ செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து வரும்படி சொல்லிக்கிறோம். தேவ கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் அடிமையோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை வார்த்தைகளை தந்து பலப்படுத்தி விசுவாசத்திலே வளர செய்து அனுப்பும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து அனுப்பும் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை ஆராதனை முழுவதிலும் காணப்படட்டும். துதி கன மகிமை யாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒரு காரியம் முதவே வைத்திருக்க வேண்டும். நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு ஜெப அட்டை இருக்கிறது. நீங்கள் போகும்போது இந்த அட்டையை எடுத்து செல்லுங்கள். காணிக்கை பட்டி மேலே வைக்கிறோம். போகும்போது ஒவ்வொருவரும் எடுத்து சென்று இதில் எழுதப்பட்ட குறிப்புகளுக்காக தினமும் உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் நினைவுகளை அன்போடு பெறுகிறோம். கர்த்தர் நல்லவர். அதுபோல ஒவ்வொரு நாளும் வாரமும் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் காலை 10 மணி முதல் உபவாச நடைபெறும். சனிக்கிழமை 10:30 மணிக்கு அந்த ஜெபம் நடைபெறும். இதை மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். வருகிற வாரம் நமக்கு வாரத்தில் முதலாவது ஞாயிறு ஆராதனை முடிவில் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கும். நீங்கள் அதற்கு ஆயத்தம் அவர்களை அன்போடு கேட்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய சிறுவர் வகுப்பு தொடர்ந்து நடைபெறுகிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தது போல முதலாவது வாரமும் 4வது வாரமும் மாலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் குளோபல் யூனிவர்சிட்டி என்ற பாடல் வகுப்பு நடைபெறும். ஏற்கனவே இதில் நீங்கள் பெயர் கொடுத்து சேர்ந்திருக்கிறவர்கள் அந்த வகுப்பிலே பங்கு பெற உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2வது வாரமும் 4வது வாரமும் ஆராதனை முடிந்த பிற்பாடு வாலிபர் கூட்டம் நடைபெறும். 3வது வாரம் மாலையில் 6 மணிக்கு பெண்கள் ஆண்கள் ஐக்கிய ஆராதனை நடைபெறும். ஆண்கள் ஐக்கிய ஆராதனை மாடியிலும் பெண்கள் ஐக்கிய ஆராதனை
அந்த கீழையும் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் என்றால் அன்றைக்கு நாம வேத பாட வகுப்பு, துதி ஆராதனை மாலையில் 6 மணிக்கு இருக்கும். இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள உங்கள் அன்போடு கேட்கிறோம். ஏற்கனவே வாக்கு பண்ணின பணங்கள், வேதாம பணிப்பெருப்புக்காய் வாக்கு பண்ணின பணங்கள், இன்னும் மிஷன் காணிக்கையாய் நீங்கள் வாக்கு பண்ணின பணங்களை தவறாமல் கொடுத்து உதவுங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தேவ செய்திக்காய் தேவன் மனதிலே தந்த வசனம் யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாளிலும் தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் செய்ய நினைத்த எதையும் யாராலும் தடுக்க இயலாது. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்த எதையும் யாராலையும் தடுக்க முடியாது. 2021ஆம் ஆண்டு தேவன் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த நல் வார்த்தை அனைத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். பூமியின் குடிகள் அரசர் முதல் ஆண்டி வரைக்கும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் ஒன்றுமே இல்லை. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் என்றும் அவரை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேள்வி எழுப்ப கூடிய ஒரு மனிதன் வானத்திலேயும் பூமியிலேயும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த நேபுகாத்நேச்சார் யார்? பாபிலோன் மன்னன் என்பது நமக்கு தெரியும். இந்த நேபுகாத்நேச்சார் தான் உலக அதிசயங்களில் ஒன்றான தொங்கு தோட்டத்தை கட்டி எழுப்பினவன் என்பது நமக்கு தெரியும். அனைவருக்கும் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். உலக அதிசயங்களில் பழைய உலக அதிசயங்களில் சீன பெருஞ்சுவர் ஒன்று, அது ஒன்று. தாஜ்மஹால் இன்னொன்று. ரோம் நகரில் இருக்கிற கொலோசியம் அது ஒன்று. அதோடு இணைந்தது மொத்தம் 7 உலக அதிசயங்கள். பழைய உலக அதிசயங்களில் சீன பெருஞ்சுவர் அது ஒன்று, தாஜ்மஹால் அது ஒன்று, ரோம் நகரில் இருக்கிற கொலோசியம் அது ஒன்று, அதோடு நாம் சொல்கிற தொங்கு தோட்டமும் ஒன்று என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தொங்கு தோட்டத்தை, உலக அதிசயங்கள் உண்டாகிய அந்த தொங்கு தோட்டத்தை கட்டி எழுப்பினவன் தான் இந்த நேபுகாத்நேச்சார் ஆகும். வரலாற்று ஆசிரியர்கள் உலகின் இந்த அதிசயங்கள் உண்டான தொங்கு தோட்டத்தை நேபுகாத்நேச்சார் தான் கட்டி எழுப்பினார் என்று பல ஆய்வுகளை செய்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகம் ஒரு வரலாற்று புத்தகம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இருக்கிறது. பரிசுத்த வேதாகம் மற்ற புத்தகங்களை போல கதை புத்தகம் அல்ல, அது வரலாற்று புத்தகம். கதை புத்தகத்திற்கும் வரலாற்று புத்தகத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. கதை புத்தகம் என்ன? மனிதன் தனது கற்பனை வளர்த்தினால் அதில் புனைந்து அநேக காரியங்கள் எழுதியிருப்பான்.
புத்தகம். ராமாயணம் சீதை வரலாறு உண்மைதான், அது வரலாற்று நிகழ்வு தான். ஆனா அந்த வரலாற்றுக்குள் கற்பனை புனைந்து இருக்கிறதை நாம் கண்டுகொள்ள முடியும். எப்படி கற்பனை புனைந்து கொள்ள முடியும்? சீதை ஆகாயத்து வழியாய் ராவணை கொண்டு போனார். விமானமே கிடையாது, விமானமே இல்லாத ஒரு நாட்டில் விமானத்தில் கொண்டு போனார் அப்படி சொல்வதை நம்ப முடியுமா? அதுவும் ராவணன் என்பது அனுமார் இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார். அது தாவது எவ்வளவு அடி தாவும்? ஒரு விட ஒரு 50 அடி தாவும், அவ்வளவுதான் தாவ முடியும். அதுக்கு மேல ஒரு கடலை தாவ முடியுமா? அதாவது கதையில் அது கற்பனை கதைகள் புனைந்திருக்கும். தன்னுடைய கற்பனா சக்தியை அதுல சேர்த்து அதில் புனைந்திருப்பதுதான் கதை. உலகில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வரலாற்று புத்தகம் என்று ஒன்று சொல்லப்படுவதால் நம் கையில் இருக்கிற இந்த வேத புத்தகம் மாத்திரமே. இது வரலாற்று புத்தகம், ஒரு கதை புத்தகம் அல்ல. புனைக்கு எழுதப்பட்ட எந்த ஒரு காரியமும் இல்லை, கற்பனை வளத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு காரியம் இந்த புத்தகத்தில் இல்லை என்பதற்கு வேதம் நமக்கு சான்றா இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தொங்கு தோட்டத்தை கட்டினான் என்பதை இந்த வேத புத்தகம் நமக்கு எழுதியிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இப்படி நமக்கு ஒரே ஒரு வரலாற்று புத்தகம் ஒன்று என்றால் அது நம்முடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் மாத்திரமே. பைபிள் என்று சொல்வதற்கும் இந்த பைபிள் என்று சொல்வது வித்தியாசம் இருக்கிறது. பைபிள் என்பது சாதாரணமான ஒன்று, இந்த பைபிள் என்பதற்கு விசேஷமான ஒன்று என்று பார்க்கிறோம். அது விசேஷமான கனத்துக்குரியது. உலகத்தில் எத்தனையோ வரலாற்று ஆன்மீக புத்தகங்கள் இருக்கிறது. அது ஆங்கில இங்கிலீஷ்ல சொல்லும்போது த பைபிள் என்று தான் சொல்லுவாங்க. மற்ற புத்தகங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த என்ற வார்த்தை பயன்படுத்த மாட்டார்கள். இந்த பைபிள் என்கிற ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்துகிற ஒரே ஒரு புத்தகம், அதற்கு த என்கிற ஒரு வந்து அடையாளம் கொடுக்கிற புத்தகம் இந்த பைபிள் மட்டும்தான். அல்லேலூயா. வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இக்காலங்களிலே ஜனங்கள் அதை மாறுதல் பண்ணியிருக்கலாம். அப்படியானால் கனத்துக்குரிய ஒரு புத்தகம் நம்முடைய கையில் இருக்கிற வேதா புத்தகம். இது பரிசுத்த தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம். வரலாற்று வாழ்ந்தவரும் உலக அதிசயம் வந்தான பாபிலோன் தொங்கு தோட்டத்தை கட்டிவிடமாகிய அந்த நேபுகாத்நேச்சார் என்ற அந்த மன்னன் கூறுகிறான், தேவனாய கர்த்தர் உன்னதமான தேவன் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகள் எல்லாவற்றையும் பூமியின் குடிகள் எல்லாவற்றையும் நடத்துகிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவரை அடுத்து என்ன செய்கிறது என்று சொல்லத்தக்க எவனும் ஈரேழு உலகிலும் இல்லை. அல்லேலூயா. ஈரேழு உலகத்திற்கான தெரியாது, ஆனா வழக்கம் சொல்லுகிறது ஈரேழு உலகம். வானத்தின் கீழ் பூமியில ஈரேழு உலகம் இருந்தாலும் அந்த ஈரேழு உலகத்திலும் இந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் செய்ய நினைக்கிறதை தடை பண்ண எவரும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. சாலமன் மன்னன் சொல்கிறான், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். வசனத்தை வாசியுங்கள். பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர்கள் என்று அந்த ராஜாவுக்கு சொல்லத்தக்க ஒரு மனிதனும் தேசத்தில் கிடையாது. ராஜாவின் பாருங்கள் வார்த்தை எங்கேயோ அது அதிகாரப்படையது. நீ என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லத்தக்க தடுத்து சொல்லக்கூடிய எந்த மனிதனும் இந்த ராஜாவுக்கு இருக்க முடியாது. ஆனாலும் அதே சாலமோன் சொல்கிறான், அப்படி அதிகாரப்படைய வார்த்தையை கொண்ட ராஜாவை இருதயத்தை தேவன் தம்முடைய கருத்தில் வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜாவின் இருதயம் தேவனுடைய கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிறார். ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்கே அதிகாரம் உண்டு. அந்த ராஜாவை பார்த்து என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்க ஒருவரும் இல்லை. ஆனால் ஒருவர்
நீங்களும் நானும் ஆராதிக்கிற உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ராஜாவுடைய இதயத்தை தம்முடைய கையில ஒரு நீர்த்தாங்களை போல வைத்து வாய்க்கால் போல வைத்திருக்கிறார். விவசாயிகள் விவசாய நிலங்களில் வாய்க்கால் இருக்கும். விவசாய பக்கத்துல ஒவ்வொரு வாய்க்கால் அது 2 அடி அகலம் இருக்கலாம், 1 அடி அகலமா இருக்கலாம். வாய்க்கால் கண்டிப்பா இருக்கும். ஏனென்றால் தண்ணீர் அது வழியே போகும். ஒரு வாய்க்கால் போகும்போது அந்த வாய்க்கால் அந்த அருகில் இருக்கிற அந்த வயலுக்கு தண்ணீர் பாய்ப்பதற்காக அந்த வாய்க்காலை வெட்டி விடுவாங்க. அப்ப வெட்டி விடும் போது தண்ணீர் இந்த வயலுக்கு போகும். அப்ப நீளமாய் போய்கொண்டு ஓடி பக்கத்து வயலுக்கு போய் கொண்டிருக்கும். யார் தேவையோ அவங்க தங்கள் வாய்க்காலுக்கு தண்ணீர் தேவைன்னா அந்த வாய்க்காலை வெட்டி தங்கள் தண்ணீரை சேர்த்துக் கொண்டு விருப்ப வாய்க்கால் அடைந்து கொள்ளார். அதுபோல்தான் தேவன் சொல்கிறார், ஒவ்வொரு ராஜாவுடைய இதயம் என் கையில நீர்க்கால் போல இருக்கிறது. அல்லையா, நான் எனக்கு சித்தமானவரை திருப்புவார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் உன்னதமான தேவன். அவர் செய்யவர், சகலத்தையும் செய்வல்லவர். அவர் செய்ய நினைப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது, தடுக்க இயலாது. இன்று ஆண்டவர் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடைய வாழ்வில் ஆண்டவர் செய்ய நினைத்தது என்ன என்பதையும், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதற்காக என்னெல்லாம் ஒரு வாழ்க்கை வந்தது என்பதையும், தடைகளெல்லாம் கற்று தகர்த்து தாம் செய்ய நினைத்ததை எப்படி செய்து முடித்தார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அது மூலமாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்துல வளர்வதற்கு, விசுவாசத்துல பலன் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நிச்சயமா நம்புகிறேன். வாசிகள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க. முதலாவதாக ஆதியாகமம் 25, 20, 21 வசனத்தை வாசிப்போம். இந்த விஷயத்தை நமக்கு ஒருவரை வாசிக்க நேரமாக ஈசாக்கு அவன் திருமணம் செய்வது அவனுக்கு வயது 40. ரெபெக்காளை அவன் திருமணம் செய்தான். அந்த ரெபெக்காள் அநேக வருடங்கள் ஆகி கற்பம் தரிக்கவில்லை, கற்பவதி ஆகவில்லை. வேறு சொல்ல மலடியா இருந்தாலும் சொல்லுங்க, மலடி கிடையாது. அநேக வருடம் கற்பம் தரிக்கலைன்னா ஒன்று முடிவு பண்ணிடுவாங்க, மலடியா இருக்குமோ இது குழந்தை பிறக்காதோ, அப்படி ஒருவன் எழுதப்பட்டிருக்கலாம். அந்த வேதம் சொல்லியிருக்கு அவர் மலடியா இருந்தார், அவள் கற்பம் தரிக்கல. அப்படி அநேக ஆண்டுகள் கற்பம் தரிக்காதபடினால் யாக்கோபு பாருங்கள் அந்த ரெபெக்காளுக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினார். அந்த இடத்துல 21 வசனத்தை வாசிக்கிறோம். 21 வசனத்தை வாசிக்கிறோம். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். ஈசாக்கு ரெபெக்கா வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் வந்து இருக்கிறது. விசுவாசிகளாய் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் இருக்கிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருவருடைய காரியங்களுக்காக ஒருவர் கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்யும் போது, பாரத்தோடு வேண்டுதல் செய்யும் போது தேவனாய் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டவர்களை அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளுக்காக ஜெபித்தான். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ரெபெக்காளை நினைத்தறினார். அவள் கற்பம் தரிக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிகளாகி நாம் கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். பல நேரங்களிலே நாம் விசுவாசிகளாக இருந்தும் அவிசுவாசிகளை போல் நடந்து கொள்கிறோம். சில தேவைகளோடு கூட இருக்கும்போது ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் கோபத்தோடு பார்க்கிறோம், எரிச்சல் அடைகிறோம், கோபம் கொள்கிறோம், பதில் பேசாமல் அமைதியா இருக்கிறோம், நாள் முழுவதும் அமைதியா இருக்கிறோம், மாத கணக்கில் அமைதியா இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு தேவை என்று இருக்கும்போது, கணவனுக்கு ஒரு தேவை என்று இருக்கும்போது மனைவி ஜெபம் பண்ண வேண்டும். மனைவிக்கு ஒரு தேவை என்று இருக்கும்போது கணவன் ஜெபிக்க வேண்டும். மனைவிக்கு ஒரு குறை இருக்கும்போது கணவன் அதற்காக ஜெபிக்க வேண்டும். கணவனுக்கு ஒரு குறை இருக்கும்போது மனைவி அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பல நேரங்களிலே நாம் அவிசுவாசிகளை பார்த்து மோசமாக நடந்து கொள்கிறோம். தேவையில்லாமல் கோபப்படுகிறோம். பதில் வெடித்த வாக்குகளால் புறப்படுகிறது. சிலவர்கள் பல்ல கடித்துக் கொள்கிறோம். உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் சேர்த்தான்.
அனுபவத்தோடு நான் சொன்னேன். அனுபவத்தோடு நான் சொன்னேன். சிலவர்கள் எரிச்சல் அடைகிறோம். ஏதாவது பதில் கேட்டா கோபத்தோடு பார்க்கிறோம், மறைத்து பார்க்கிறோம். பதில் பேசுவதில்ல, மறைத்து பார்க்கிறோம், பதில் பேச மாட்டோம். ஏதாவது கேட்டா அமைதியா இருக்கிறோம். மாலை வரையிலோ நாள் வரை சில வார கடையில் அமைதியா இருக்கிறோம், பதிலே பேச மாட்டோம். ஆனால் ரெபெக்காளும் ஈசாக்கும் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? ஒருவருக்கு குறை வரும்போது, ஒருவருக்கு ஒரு தேவை வரும்போது செய்யப்பட்டு வர கரை கர்த்தரை நோக்கி நாம் ஜெபப்படுவதுதான் நல்ல விசுவாசத்துடைய அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை இப்படிப்பட்ட விசுவாசிகளாய் இதுவரை இல்லாவிட்டால் இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஈசாக்கை போல ரெண்டு மக்களை போல நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் தெரிவிப்பாராக. நாம் மாறுவதற்கு வெப்பு கொடுப்போம். பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் இப்படி ஈசாக்கை போல ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். ஈசாக்கின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அவள் ரெபெக்காள் கற்பம் தெரிவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் கற்பம் தெரிவித்த பொழுது அதே அதிகாரத்தில் 22, 23 வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்ததால் கர்த்தர் விசாரிப்பதற்கு போனார். இப்ப கற்பம் தெரிவித்திருக்கிறாள், உள்ள பிள்ளைகள் ஒருவரோடு மோதிக்கொள்கிறார்கள். அவளுக்கு தெரியுது. உடனே கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு போனாள் என்று வாசிக்கிறோம். 22, 23 வசனத்தை வாசிக்கிறோம். இரண்டு ஜாதிகளும் கற்பத்தில் உண்டாயிருக்கும். இரண்டு வித ஜனங்கள் வயிற்றிலிருந்து பிரிவார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்கிற வாக்குத்தத்தத்தில் கற்றுக்கொடுத்தார். ரெபெக்கா கற்பம் தரித்திருக்கிறாள். அநேக ஆண்டுகளாக கற்பம் தரிக்கவில்லை. அவன் கணவனாய் ஈசாக்கு ஜெபம் பண்ணுகிறான். அந்த குறை தீர்க்கப்படுகிறது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அவள் கற்பம் தரிக்கப்படுகிறார். இப்பொழுது கற்பம் தரித்த மகிழ்ச்சியில் இருக்கிறார். உள்ள ஒரு போராட்டம். குழந்தைகள் ஒருவரோடு மோதிக்கொண்டே இருக்கிறார்கள், உரசி கொண்டிருக்கிறார்கள். விசாரிக்க போகும்போதுதான் கற்று சொல்கிறார், மூத்தவன் இளையவனை செய்வார். அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 10 12 வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சம்பவத்தை குறிப்பிடும் போது, ஈசாக்காலே ரெபெக்காள் கற்போதியான போது பிள்ளைகள் இன்னும் அவர்கள் பெறாமலும், இன்னும் பிள்ளைகள் பிறக்கல, நல்வினை தீவினை ஒன்று செய்யாமல் இருக்கும் போதே, பிள்ளைகள் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகள் வயிற்றில் தான் இருக்கிறாங்க, அவர்கள் நல்வினை தீவினை ஒன்று செய்யாமல் இருக்கும் போதே தேவனுடைய அவருடைய தெரிந்து கொள்ளும்படி அவருடைய தீர்மானம் திட்டம் கிரியையினால் அல்ல, நிலைநிற்காமல் நிறைவேறாமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும் நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாக மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். யாக்கோபுடைய வாழ்வில் தேவன் கொடுத்த திட்டம் என்ன? இளையவனாக பிறக்க வேண்டும், மூத்தவன் அவனுக்கு மூத்தவனுக்கு எஜமானா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நடந்ததல்ல, இன்னொரு பறக்கல. தேவனுடைய திட்டத்தை தடுப்பதற்கு அங்கே ஒரு காரியத்தை பிசாசு செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு இந்த யாக்கோபு தான் ஏசாவை சேவிக்க வேண்டும் என்பதற்காக வயிற்றுக்குள்ளே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ முந்தி போறியா, நான் முந்தி போட்டுமா, உள்ளே ஆரம்பிச்சிட்டார். அன்பான பிள்ளைகளே, வயிற்றிலே போராட்டம். பச்சில குழந்தைகள், பிள்ளைகளுக்கு இன்னும் விவரம் தெரியல, ஆனாலும் தன்னுடைய சந்திரத்தை தேவனுடைய திட்டத்தை தடுப்பதற்கு பிசாசானவன் நல்வினை தீவினை ஒன்று செய்யாது இருக்கும் போதே அந்த பிள்ளைகளுக்குள்ளே போராட்டத்தை உருவாயிட்டான், உரசல் உருவாயிட்டான். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன? இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிக்கணும். இளையவன் மூத்தவனுக்கு எஜமானா இருப்பான். இதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை தவிர்ப்பதற்கு, உடைப்பதற்கு, இந்த குழந்தைகளுக்குள்ளே, இன்னும் நல்வினை தீவினை தெரியாத குழந்தைகளுக்குள்ளே சத்ருவானவன் தேவ திட்டத்தை தவிர்ப்பதற்காக உள்ளே சென்று அவங்க போராட்டம் உருவாக்கலாம். அங்க பார்க்கிறோம், தள்ளுபடி நடக்கிறது. நீ முதப்போ என்று ஏசா யாக்கோபை தள்ள, ஏசா என்ன செய்தானா, குதிங்காலை பிடித்துக் கொண்டு, ஏசா பலசாலி, வேட்டை
முழங்காலோடு வெளியே வந்துட்டார். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு சத்துரு எத்தனை விதமான திட்டங்களை கொண்டு வரலாம். தேவனுடைய திட்டம் தேவனுடைய சொன்னதை தடை செய்வதற்கு, தேவன் சொன்னது நிறைவேறப்படும் என்பதற்கு சத்துருவானவன் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வரலாம், தடைகளை கொண்டு வரலாம். அந்த தேவனாய் கர்த்தர் நம்மில் அன்பு கொண்டிருக்கிறதினாலே அவன் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் திட்டங்களை தகர்த்தெறிந்து நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய திட்டம் என்ன? இளையவனாய் பிறக்கிறவன் மூத்தவனுக்கு எஜமானாய் இருப்பான். அவன் இளையவனாய் பிறக்கக்கூட, யாக்கோபு இளையவனாய் பிறக்கக்கூடாது. தேவனுடைய திட்டம் தகர்க்கப்பட வேண்டும். தேவன் சொன்னது நிறைவேறக்கூடாது. தேவன் சொன்னதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு விவரம் தெரியாத நிலையிலே இந்த குழந்தைகளிடத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை ஏற்படுத்தினான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? யாக்கோபோடு கூட இருந்தார். யாக்கோபுக்கு துணையா இருந்தார். யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக, சத்துருடைய திட்டத்தை தகர்க்கும்படியாக யாக்கோபு பலத்தை கொடுத்து, அந்த யாக்கோபுடைய பலத்தினாலே அந்த ஏசா முன்பாக வந்து விழுந்து அவன் பின்னாலே பின்காலை பிடித்துக் கொண்டே அவன் வெளியே வந்தான்னு பார்க்கிறோம். தேவன் செய்ய நினைத்த காரியங்களை சத்துருவானவன் எத்தனை காரியங்களை கொண்டு வந்து தடை பண்ண வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன காரியத்தை சத்துரு தடை செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் என் நல்வார்த்தை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நல்ல வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமா நிறைவேற்றுவார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தங்களை தந்திருந்தாலும் ஏன் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக நிறைவேறவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது சத்துருவே தடை பண்ணி வைத்திருக்கலாம். சத்துருவுக்கு தடையா இருந்திருக்கலாம். பிசாசுக்கு தடை பண்ணி கொண்டிருக்கலாம். பிசாசு வல்லமைகள் அதுக்கு தடை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக எப்படி சத்துரு கொண்டு தடையை தகர்த்து அவனை இளையவனாக பிறக்க செய்தாரோ அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன அத்தனை காரியம் நடக்கும். சத்துரு அதற்கு தடையா வரமாட்டான். அல்லேலூயா. எனக்கு சத்துருவின் போராட்டம் ஒரு பெரிய பிரச்சனை. யாரோ எனக்கு விரோதமா ஏற்படுத்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவும் தொடர்ந்து ஏற்படுத்த இருக்கிறாங்க. நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு எத்தனை பேர் ஏவல் பண்ணினாலும், மாந்திரவாதம் பண்ணாலும், அவர்கள் சூரியம் பண்ணாலும் அது உங்களை தொடாது. கர்த்தரை ஜெயத்தை உங்களுக்கு தருவார். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், நான் என் வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று. நல்ல வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். அதை செய்யாமல் முடிக்க மாட்டார். இரண்டாவதாய் பார்க்கிறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 வசனம். பாருங்கள், ஏசா சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன். இவர் கர்த்தர் சொல்கிறார், இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவனுக்கு இளையவன் எஜமானா இருப்பான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதுதான், யாக்கோபுக்கு சொன்னது. ஆனால் என்ன நடந்தது? ஒரு நிமிடம் பிந்தி பிறந்ததுனால அது வாழ்க்கையில சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து ஒரு நிமிடம் பிந்தி பிறந்தான். ஒரு நிமிஷம், ஒரு வினாடி பிந்தி பிறந்தான். அவன் குதிக்கால பிடிச்சுட்டே பிறந்தான். ஆனால் சேஷ்ட புத்திரபாகம் அவனுக்கு இல்லை. கர்த்தர் சொன்னது என்ன? நான் இளையவனை மூத்தவனுக்கு எஜமான வைப்பேன். இளையவன் மூத்தவன் செய்வான். இதான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். ஆனால் நடந்தது என்ன? அவன் ஒரு நிமிடம் பிந்தி பிறந்தான். இளையவனாய் பிறந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். சத்துரு தடமாறிச்சு. இப்போ சேஷ்ட புத்திரபாகம் அவனுக்கு இல்லை. பிறப்பிலே மூத்தவனுக்கு தான் சேஷ்ட புத்திரபாகம். சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்களை நாம் இழக்க நேரிடலாம். தாமதமா சில காரியங்கள் இழக்க நேரிடலாம். ஆயினும் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இழந்து போனவைகளை ஒன்று குறையாமல் திருப்பி கொடுக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19 வசனத்துல தாவீது இழந்து போன அத்தனை ஒன்று குறையாமல் திருப்பி கொண்டான் என்று பார்க்கிறோம். எதை இழந்திருக்கிறீங்க? நீங்க இழந்து போன அதே காரியம் இருக்கிறது. சில காரியத்தினால் இதை இழந்து போனேனே, இதை என்னை விட்டு போய்விட்டதே, இதை இழந்து போன காரியங்கள் எனக்கு மறுபடியும் கிடைக்குமா? கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அன்பான தேவன் சொல்கிறார், என் நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிறார். நிறைவேறும். அதற்கு தடையா இருக்கிற தடையை உழைத்தடிவார். இழந்து போனவைகளை தாவீது ஒன்று புரியாமல் திருப்பி கொண்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள்.
நாம் ஒரு நிமிடம் இழந்து தாமதமாக்கினால யாக்கோபு நினைத்திருப்பான், இப்படி சேர்த்து பார்த்து இழந்து போறேன் என்று சொல்லி நினைத்திருப்பான். அன்பானவர்களே, இப்படி இழந்து போனவர்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இழந்து போனவர்களை திருப்பி கொடுக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போனவர்களை திருப்பி தருவார். யோபு இழந்து போனவர்களை இரட்சத்திலேயாய் கற்றுக் கொடுத்தாராம். யோபு இழந்தது உண்மை, ஆனால் இழந்து போன இரட்சத்திலேயாய் கற்றுக் கொடுத்தார். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோபு இழந்து போனவர்களை கர்த்தர் இரட்சத்திலேயே அவரை கொடுத்தார் என்று வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த இழந்து போனவர்களை கர்த்தர் திருப்பி கொடுப்பது மாத்திரமல்ல, இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேறு சொல்கிறது, நீ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் வீட்டை இழந்திருக்கலாம், உன்னை உறவுகளை இழந்திருக்கலாம், இந்த நண்பர்களை இழந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இழந்திருக்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 28 30 வசனத்துல 30 வசனத்தை வாசிக்கிறோம். 29 30 வசனத்தை வாசிங்க. மார்க் 10 29 30. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக 28 சேர்த்து 28 சேர்த்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே சொல்லத் தொடங்கினார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாகிலும் வீட்டையாவது விட்டவர் எவரும் இப்பொழுது இம்மையிலே நூறத்தனையாய் திருப்பி கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக, ஆண்டவர் நாமத்தின் நிமித்தமாக எத்தனையோ காரியங்கள் இழந்திருக்கிறேனே, எத்தனை எனக்கு விருப்பமானவர்களா விட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி நம்ம எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டு சொன்னார், இம்மையிலே எதையெல்லாம் இழந்து வந்தவையோ அதையெல்லாம் உனக்கு 100 மடங்கா திருப்பி தருவேன். அல்லேலூயா. இம்மையிலே தருவேன், மறுமையிலே நித்திய வாழ்வில் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன். அப்படினால் தேவன் நமக்கு சொன்னவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்போ சேர்த்த புத்திரவாக உனக்கு இல்லை, ஆனால் அதை அவனை தேடி வரும்படி கர்த்தர் தெரிவு செய்தார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 34 வசனத்தில் வாங்கி வீட்டில் வாசிங்க. ஏசா வேட்டையாடி வருகிறான், களைத்து போய் வருகிறான். இப்ப அவனுக்கு பசியா இருக்கிறது. யாக்கோபு கூழ் காய்த்துக் கொண்டிருக்கிறான். யாக்கோபுடைய கூட காய்த்துக் கொண்டிருக்கும் போது இந்த ஏசா யாக்கோபு பார்த்து சொல்கிறான், நான் களைத்து போயிருக்கிறேன், இளைத்து போயிருக்கிறேன், இந்த சிவப்பான கூழ கொஞ்சம் கொடுப்பியா? யாக்கோபு சொன்னா, சும்மா விளையாட்டு கூட சொல்லிருக்க, அண்ணன் தானே, நம்ம 2 பேரும் 8 குழந்தை, 2 பேருக்கும் செஞ்சு கொடுத்தலாம் கிடையாது, 2 பேரும் ஒரே இடத்துல பிறந்தவங்க, நீ அதை வாங்கிட்டா எனக்கு தாண்டி விளையாட்டு கூட கேட்டுக்கலாம். சரி, உனக்கு தாரேன், ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடுவியா? ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடுப்பியா? எனக்கு தந்துருவியா? ஆணையிட்டு கொடுப்பியா? சொன்னா, நான் சாக போறேன்ப்பா, இழைத்து போயிருக்கிறேன், களைத்து போயிருக்க, சாக போறேன், இதை வச்சு எனக்கு என்னத்துக்கு சொல்லி அதை அந்த கூட வாங்கி சாக விட்டுட்டான், விட்டு கொடுத்து அவர்கிட்ட ஆணையிட்டு கொடுத்துட்டான். சேஷ்ட புத்திர பாகம் தேவன் சொன்ன காரியம் நிறைவேறுவதற்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் கர்த்தர் வழிகளை திறப்பார். அல்லேலூயா. பாதைகளை திறப்பார். தேவன் சொன்னதான் நிறைவேறும். தேவன் சொன்னார், இளையவன் மூத்தவனுக்கு எஜமானா இருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். கர்த்தர் சொன்ன நிறைவேற வேண்டும், சேர்த்து புத்திரமாக அவருக்கு வர வேண்டும். அது வருவதற்கு தடை இருந்தது, பிறப்பிலே தடை. ஆனால் அது அவனை தேடி வரும்படி செய்தார். தேடி வந்தது, அவனா போகல, அவனா போய் போராடியது பல்ல, தேடி வந்தது. அந்த ஏசாவே வந்து வழியில விழுந்தான், தன் சேர்த்து பார்த்து அவன் விட்டு போட்டான். அவன் நினைத்திருக்கலாம், ஏன் விற்கணும்? சரி, நான் கொடுக்க மாட்டேன், சிவப்பான கூழ் தரலன்னு சொன்னா, அதனால் வேட்டையாட்டி வீட்டுக்கு வந்துட்டானே, அங்க அம்மா இருக்கிறா, எவ்வளோ இருக்கிறா, போய் அம்மா பசியா இருக்குது கொஞ்சம் கொடுன்னு சொன்னா கொடுத்துருக்கலாம். காலம் வந்தால் கர்த்தர் சித்த வைத்திருந்தார், இது யாக்கோபுக்குரியது, அது யாக்கோபு சொந்தமாகணும். அதுக்கு ஏசா விட்டு கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார், விட்டு கொடுக்கும்படி கர்த்தர் செய்தார். அது தேவன் திட்டம் நிறைவேறும். தேவன் செய்ததை நினைத்ததை யாரும் தடைபட முடியாது. இது யாக்கோபுக்குரிய சுதந்திரம் அல்ல, அது ஏசாவுக்குரியதான். ஆனால் யாக்கோபுக்கு வர வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி இருந்தார், அது ஆயத்தம் பண்ணி இருந்தார். அதை கொடுப்பதற்கு கர்த்தர் வழியை வந்து ஏசா விட்டு
செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு எதுவும் தடையா இருக்காது. அல்லேலூயா. ஒரு சகோதரர்கள் தடையா, பிறப்பு தடையா இருக்காது, எது தடையா இருக்காது. கர்த்தர் தாம் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றார். மூன்றாவது பார்க்கிறோம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1-4 வரை பார்க்கிறோம். ஈசாக்கு முதிர் வயதான போது அவருடைய ஆத்மா ஏசா மேல பிரியமா இருந்தது. அவனை ஆசீர்வதிக்கும்படி, என் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும்படி, நீ சீக்கிரமா வேட்டையாடிட்டு வா. நீங்க வீட்டுக்கு வாசி ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1-4 வரை சொல்லி இருக்கிறது. அவன் ஏசாக்கு முதிர் வயதாகிவிட்டான். இப்போது வயதாகிவிட்ட அவனுக்கு அவன் ஈசாக்கு ஏசா மேல பட்சமா இருந்தான். ரெபெக்காள் யாக்கோபு மேல பட்சமா இருந்தான். ஈசாக்கு வேட்டைக்காரனா இருந்தான், வன சஞ்சாரியா இருந்தான். யாக்கோபு குணசாலி கூடாரவாசிக்காரன். அல்லேலூயா. ரெண்டு வித்தியாசம். குணசாலி கூடாரவாசியா இருந்தான். கர்த்தர் யாக்கோபை அவர் சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார். பிறப்பிலே அவர்கள் உருவாகல, பிறக்கவே இல்லை, நண்பரை தவிர எதுவுமே செய்யல. கர்த்தர் சொல்லிவிட்டார், இளையவன் மூத்தவனுக்கு எஜமானா இருப்பான், இளையவனை மூத்தவன் செய்ப்பான். அதற்கு நிறைவேற வேண்டும். அதற்கு தடையாய் முதலாவது வைத்துக்குள்ளேயே போராட்டம் பிசாசு கொண்டான். பிசாசு அதனை கத்து விளைத்திருந்தார். பிறப்பிலே ஏசாவுக்கு சிஸ்து புத்தகம் போய்விட்டது. அதை கத்து கொடுப்பதற்கு, ஏசாவை பிடிப்பதற்கு வழி திறந்து அந்த சேத்து புத்தகம் அவன் தேடி போகாமல் அதே தேடி வரும்பு செய்து ஏசாவு கிடைக்கப்பட்டினார். அல்லேலூயா. மூன்றாவதாக இப்போது தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஏசாவுக்கு வரப்போகிறார். ஈசா சொல்றான், ஏசா நீ வேட்டையாடி வா, வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தமா எனக்கு செய்து கொண்டு வா, அதை சாப்பிட்டு என் ஆத்மாவை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் அந்த ஈசாக்கு மூலமாக வருகிற ஆசீர்வாதம் இப்போது ஏசா பெற்றுக் கொள்கிறார். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? தன் தகப்பன் மூலமாக வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்குரியது. அதற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். ரெபெக்காளை பயன்படுத்தினார். ரெபெக்காள் யாக்கோபை போய் சந்தித்து, நீ ஒன்று செய், உன் தகப்பன் உன் தன்னை கடைசியாக ஆசீர்வதிக்க போகிறார், அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்குரியது. தேவன் உன் வயிற்றில் இருக்கும் போதே சொல்லியிருக்கிறார், அது உனக்கு தேவை. ஆகவே நீ போய் நான் சொன்னபடி செய்ய என்று சொல்லிவிட்டு ஏசா செய்ய வேண்டிய காரியத்தை யாக்கோபை அனுப்பி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெற்றுக் கொள்ளும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தார் பார்க்கிறோம். ஏசாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை. பிடி வரலாம். முதலாவது யாக்கோபு ஏமாற்றி வந்துடான். தன்னுடைய தாயோட ஆலோசனைப்படி இந்த ஈசாக்குடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். பிந்தி வந்து ருசியுள்ள பதார்த்தமாய் சென்று கொண்டு ஏசா தன் தகப்பனுக்கு அடையும் போது ஈசா அதிர்ச்சி அடைந்தான். ஐயோ, நான் ஆசீர்வதித்து விட்டேனே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பானே, அவன் உனக்கு எஜமானா இருப்பான், அவனை ஆசீர்வதித்து விட்டேன் என்று சொல்லி பதறுகிறான். உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றான். அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் சொன்ன திட்டம் என்ன? இளையவனை மூத்தவன் சேர்ப்பான், இளையவனுக்கு மூத்தவனுக்கு இளையவன் எஜமானா இருப்பான் என்று சொன்னாரு. அந்த ஆசீர்வாதத்தை கூட தகப்பன் மூலமாய் யாக்கோபு பெற்றுக் கொள்ளக்கூடிய கர்த்தர் கிருபையார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் சொன்ன திட்டம் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அல்லேலூயா. தகப்பன் கூட தடைபட முடியாது, சொந்த சகோதரர் தடைபட முடியாது, சத்துருவை தடைபட முடியாது, ஒரு குடும்பமா இருக்கிற எதிரிகளோடு தடைபட முடியாது, உறவினர்களோடு தடைபட முடியாது, ஒரு குடும்பமா இருக்கிற எந்த மனுஷனும் பிறவையோட மனுஷனும் தடைபட முடியாது. கர்த்தர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சத்துரு எனக்கு தடையா இருக்கிறான், அவன் எனக்கு தடையா இருக்கிறான், எங்க அண்ணன் எனக்கு தடையா இருக்கிறான், என் தங்கச்சி அவனுடைய தடையா இருக்கிறான், இந்த பாஸ்டர் எனக்கு தடையா இருக்கிறான், எனக்கு இவனும் தடையா இருக்கிறான், இவனும் தடையா இருக்கிறான். இல்ல, எந்த தடையானாலும் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அத்தனை தடைகளை கர்த்தர் தகர்த்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை வாழ்க்கையை கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் வேண்டுவர். இந்த ஈசாக்கை குறித்து யாக்கோபு குறித்து சொல்லப்படுமானால் ஈசாக்கு ஏசா ரெண்டு பேரையும் குறித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணா யாக்கோபு போன்ற ஒரு ஆட்களை பழகுவது கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா யாக்கோபு எப்போ ஏமாத்துவான்னு தெரியாது, எப்போ மனம் மாறுவான்னு தெரியாது. அவன் எத்த ஏமாத்துக்காரு, அண்ணனே ஏமாத்தி இருக்கிறான், மற்றவங்க சும்மா விடுவானா? அண்ணனே ஏமாத்தி இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குடும்பத்துல தன்னுடைய சகோதர ரெண்டு சகோதரிகளுக்குள்ளே ஒரு சகோதரிகளுக்கு பிரச்சனை.
அந்த பிரச்சனை தெரிய வந்த போது சொந்த சகோதரிக்கே இப்படி பண்ண இந்த பிள்ளை நம்மளெல்லாம் ஒருவார நானும் பாசமா பேசுகிறேன். சொந்த சகோதரியே இந்த அளவுக்கு ஒரு 3ஆம் தர ஆள்கள் நடத்தி கொடுக்குற இந்த ஆளு நம்மலாம் கையில மாட்டினா விடுவாங்களா? கவனமா இருக்கணும், இதை விட கவனமா இருக்கணும், இதை விட கவனமா நீ பேசிக்கொண்டோம். அன்பான சொந்த சகோதரன் அப்படியே யாக்கோபு ஒரு ஆளு நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம யோசிப்போம், இனி கொஞ்சம் கவனமா என்னதான் இருந்தாலும் நீ கவனமா இருக்கணும். இது யாக்கோபு பழகுவது கவனம். ஏன்னா யாக்கோபு ஏமாத்துக்காரன், எப்ப ஏமாத்துவான், எப்ப மனமாறுவான், எப்ப நினைச்சுவான் யாருக்குமே தெரியாது. ஆனா ஏசா அப்படிப்பட்டவனா இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபை சிநேகித்தார். அல்லேலூயா. அவனுடைய எந்த தகுதியும் இல்லை. அன்பானவர்களே, உலகத்திலும் இடத்திலும் தேவன் என்னை நேசிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் நேசித்துக் கொண்டிருக்கிறாரே, அதான் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. யாக்கோபை சிநேகிப்பதற்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குதா? ஒரு தகுதி இல்லை. ஆனாலும் யாக்கோபை சிநேகித்து இதெல்லாம் உனக்கு செய்யப்பா, இறைவனாகி உன்னை எஜமான வைப்பேன், உனக்கு மூத்தவன் செய்யும்படி உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதவர்களுக்கு எத்தனையோ தடைகள் வந்தது. சத்துரு தடையா இருந்தான், உள்ளுக்குள்ளே போராட்டம் கொண்டு வந்தான். நல்வினை தீவிர செய்யாது இருக்கும்போதே அவன் போராட்டத்தை கொண்டு வந்தான். சகோதரன் பிறப்பின் மூலம் அவனுக்கு தடையா இருந்தது, தகப்பனாரே அவனுக்கு தடையா இருந்தார். அத்தனை தடையை உடைத்தெழுந்து தேவன் யாக்கோபுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த தேவன் இது நம்முடைய தேவனா இருக்கிறார். சொல்கிறார், நான் சொன்ன யாவற்றை நிறைவேற்ற தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தை செய்ய வல்லவர். தேவன் செய்ய நினைத்து ஒருபோது தடைபடாது. உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டு சொல்லியிருக்கிறார், என் உனக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தை நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அது ஒருபோதும் தடைபடாது. பிசாசை தடைபட முடியாது, மனிதர்களை தடைபட முடியாது, எந்த அதிகாரங்களை தடைபட முடியாது. ஏனென்றால் செய்ய வல்லவர் எப்படிப்பட்டவர்? சகலவற்றையும் செய்ய வல்லவர் வாக்கு கொடுத்தவர். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்தவர் எப்படிப்பட்டவர்? சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவருடைய கையை தடுத்து இப்படி செய்ய உனக்கு அதிகாரம் யார் தந்தது சொல்லத்தக்க ஒருவன் உலகில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். சகலத்தை செய்ய வல்லவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றுவார். அதற்கு விரோதமாக சத்துரு, பிசாசு, இருளின் ஆவிகள் கிரியை செய்ய முடியாது, மனிதர்களை கிரியை செய்ய முடியாது, உறவுகள் கிரியை செய்ய முடியாது, அதிகாரிகள் கிரியை செய்ய முடியாது. தேவன் சொன்னது எதுவோ அது நிச்சயமாய் நடக்கும். தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார். யாக்கோபே நான் உனக்கு துணை என்று சொன்னார். யாக்கோபே உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அந்த யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையா இருப்பார், உங்களுக்கு பட்சத்தில் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட வருவார். உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நாம் சார்ந்து கொள்வோம். அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். யாக்கோபு அவர் ஒரு இடத்துல போய் அவர் தன்னுடைய சகோதரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு தனியா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் தனியா போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது? அவர் செய்த தவறு. முதலாவது சேர்த்த புத்திர பாகத்தை வாங்கினான். என்ன தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை போய் வஞ்சித்து ஏசா கிடைக்கக்கூடிய இவர் பெற்றுக் கொண்டார். ஆகவே தனித்து விடப்பட ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தாயுடைய தகப்பனுடைய ஆலோசனை கேட்டு அவன் புறப்பட்டு போகிறான். போற வழியில அவன் தூங்குகிற இடத்துல ஒரு தரிசனத்தை பார்த்தான். கர்த்தர் அவரோடு சொன்னார், நீ போகிற இடத்துல உன்னை காப்பாற்றி நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லியிருந்தான். நீ போகிற இடத்துல உன்னை காப்பாற்றுவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். நீ போகிற இடத்துல உன்னை காப்பாற்றுவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். நீ மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே பரம்புவாய், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தேசம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். அப்படியே பார்க்கிறோம் 31ஆம் அதிகாரத்துல 49 வசனத்துல யாக்கோபு லாபானை பார்த்து சொல்றான், லாபானே நீ 20 வருஷம் இப்படி வீட்டுல வேலை செய்ய, 14 வருடம் இப்படி 2 மகளுக்காக வேலை செய்ய, எந்த உதவி எனக்கு பணம் கிடையாது. பிறகு 7 இன்னும் மீதுள்ள அந்த 6 வருடமும் எனக்கு பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி செய்து சொல்லிட்டு சொல்றாரு. 32ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம். லேயாவிடத்திலும் தன்னுடைய மனைவியாகிய ராகேலிடத்திலும் சொல்கிற ஒரு காரியம் இருக்கிறது. 32ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. பார்த்ததுல இப்போது 2 பரிவாரங்களுடையவனான கர்த்தர் சொல்கிறார். முதலாவது மனைவியிடம் சொல்கிறார், உடைய தகப்பன் 10 முறை சம்பளத்தை மாற்றினான்,
உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எடுத்து எனக்கு கொடுத்தார். தகப்பனும் உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எடுத்து எனக்கு கொடுத்தார். ஏனால் எனக்கு சொல்லி இருக்கிறார், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் பரப்பாயின்னு சொல்லியிருக்காகவே அதை எனக்கு கொடுத்தார். இப்போது இந்த 2 பரிவாரங்களும் அவரால் எனக்கு கிடைத்தது. அல்லையா? வெறும் கையை கொல்வாதான் போனாங்க. ஆனா 2 பரிவாரத்தோடு வந்தார். என்றால் அவரது வாக்குத்தத்தம் கொடுத்தார், தரிசனமானார். உன்னை வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரம்படி செய்வேன்னு சொன்னார். அவை அப்படியே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதம் தடையா லாபானே இருந்தான். 14 வருஷம் அடிமையா வேலை வாங்கினான். ஒரு உதவி கூட செய்யல, ஒரே நன்மை செய்யல. பிற்பாடு உடன்படிக்கைப்படி இன்னும் 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷத்துல லாபானம் பண்ணதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு எடுத்து கொடுத்து உன்னை வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பரம்புவாய்ன்னு சொல்லபடி கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன எந்த காரியமும் தடைபடவில்லை, அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் துணையா இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் சொன்ன எல்லா நல்வாழ்க்கை நிறைவேற்றும் சொல்லியிருக்கிறார். அவர் சில நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. ஏழேழு உலகிலும் எத்தனை பேர் இருக்கிறாலும் அதை தடை பண்ண ஒருவரால் முடியாது. கர்த்தர் சொன்னது நிச்சயமாக வாழ்வார்கள். எழுந்து ஜெபம் பண்ணுமா? தேவன் நல்லவர். ஒருவேளை பலவித பயங்களோடு கூட இருக்கலாம். எனக்கு வர வேண்டிய இந்த நன்மை கிடைக்காமல் போய்விடுமோ, ஒருவித பயம் அனைவருக்கும் இருக்கலாம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், இந்த நன்மை எப்படி எனக்கு இந்த ஆண்டு கிடைக்கும், எப்படியும் அந்த வேலை எனக்கு கிடைக்கும், எப்படி என் பிள்ளை வாழ்வில் அந்த அற்புதம் நடக்கும், எப்படியும் இந்த கடன் பிரச்சனை மாறும், என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும், என் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்று நீங்கள் நம்பினால் ஒரு பக்கம் பயம், ஒருவேளை முடியாமல் போய்விடுமோ, நடக்காமல் போய்விடுமோ, நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற கவலை, அச்சம், பயம், நடுக்கம் உள்ளுக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். அருமையானதோடு பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் உனக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிச்சயமா நிறைவேற்றுவார். சேர்ந்து பாடுவோமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கிடாதே. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். நீ
நீ செய்ய நினைத்து தடைபடாது என்று ஆண்டவர் யோபு சொன்னதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்வில் நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேறாதபடிக்கு வெறுமனே எத்தனை தடைகள் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆனாலும் அத்தனை தடைகளை தகர்த்து யாக்கோபுக்கு சொன்னபடியே யாக்கோபுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றினது போல எங்களுக்கு யாக்கோபின் தேவன் துணையாக இருப்பதனால எங்களுக்கு நீ சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் என்ற விசுவாசத்தை தந்து அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை அதிகாரிகள் எழுப்பினாலும் அதையெல்லாம் உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து உடைய பிள்ளைகளுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றுவீராக. நீ செய்வேன் என்று சொன்ன எந்த காரியமும் தடைபடாது என்பதை பிள்ளைகள் அனுபவிக்க கற்றுக்கிறாக. ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர்களும் சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை கர்த்தர் வருக மட்டும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய ஊழியர்களோடும் என்றைக்கு இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு வருவார். தாம் செய்ய நினைத்து ஒன்றும் தடைபடாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு செல்வோம்.